வணக்கம். நான் ஜேடி வேதா, முதலாம் ஆண்டு BBA. உணவு டெலிவரி வெப்சைட்டுகளில் இருந்து வெளியேற 35% ஓட்டல்கள் முடிவு. ஜென்சி என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய இளைய தலைமுறையினர் ஓட்டல்களுக்கு செல்வதை விட ஸ்மார்ட் போன்களை சொடுக்கி ஸ்விக்கி, சுமேட்டோ போன்ற உணவு டெலிவரி தளங்கள் வாயிலாக உணவுகளை ஆர்டர் செய்து வரவழைத்து சாப்பிடுகின்றனர். காரணம், ஓட்டல்களுக்கு செல்லும் அலைச்சல், நேரம் இரண்டையும் மிச்சப்படுத்த விடலாம் என கருதுகின்றனர். இதனால் தான் இந்த உணவு டெலிவரி தளங்கள் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. இந்த உணவு தளங்களுக்கு ஓட்டல்கள் குறிப்பிட்ட சதவீதங்களை கமிஷனாக அளிக்கிறது. இப்படி உணவு டெலிவரி செய்யப்படுவது தொடர்பாக தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலர் மற்றும் புரோசோ ஒரு ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளன. இந்த அறிக்கை 35.4% ஓட்டல்கள் அதிகளவிலான கமிஷன், காலதாமதம் உள்ளிட்ட மோசமான வாடிக்கையாளர்கள் சேவை மற்றும் லாபம் குறைவு ஆகியவற்றிற்கு காரணமாக டெலிவரி தளங்களை விட்டு வெளியேற தயாராக உள்ளது என்று தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த பிரபல தளங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக உள்ளூர் அல்லது சொந்த ஆப்களை பயன்படுத்த பல ஓட்டல்கள் திட்டமிடுவதாகவும் தெரிய வந்துள்ளது. ஒரு ஆர்டருக்கான சராசரி கமிஷன் 2019 9.6% இருந்து 2023 24.6% அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே 1/3 ஓட்டல்கள் அதிகபட்ச கமிஷன் வழங்க வேண்டியதன் காரணமாக உணவு விநியோக தளங்களிலிருந்து வெளியேற திட்டமிடுகின்றன. இந்த டெலிவரி தளங்கள் வாடிக்கையாளர்கள் பெயர், விவரம் உள்ளிட்ட தரவுகளை பகிர்ந்து கொள்வதில்லை எனவும் 67% ஓட்டல்கள் தெரிவித்துள்ளன. இதே நேரத்தில் உணவு டெலிவரி தளங்களான ஓட்டல்களில் வருவாய் அதிகரித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த தளங்களிலிருந்து ஓட்டல்களுக்கு வரும் வருவாய் 22.1% இருந்து 28.8% அதிகரித்து இருக்கலாம். நன்றி.